வீட்டிலையே தங்காத நகைக்கு தங்க நகைன்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் வீட்டில் டிவியை போட்டாக்க தங்க நகை வாங்குறதுக்கு எங்கள் கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு எங்கள் கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த அடகு வச்ச நகையை மீட்டு எங்கள் கடையில் வந்து விற்றுருங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம நகையை வாங்கணும், அடகு வைக்கணும், மறுபடியும் நம்ம விற்கணும்? கம்முன்னு அந்த நகை கடையிலே இருந்துடலாம்ல. கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. தமிழ்ல சொல்லணும்னா well how to say in Tamil exactly I don't know how to தமிழே வரலையே. வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பந்தா காட்டுவ நீ? அது கிடைக்கிற வேலையை பொறுத்து. நிறுத்து. பிடி பக்க. உனக்கு ரூம் மேல இருக்கு, போ. போங்கறல்ல. பாரா. என்ன லுக்கு? நீங்க தானே பாருன்னீங்க. மறுபடியும் பாரா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. ஏண்டி நான் எருமை மாதிரி கத்திட்டு இருக்கேன், காது கேட்கல? நீ ஏன் எருமை மாதிரி கத்துற? எருமை பாஷைலாம் எனக்கு தெரியாது. மணி எத்தனடி? தெரியலையா? ஏன் வாட்ச் ஓடலையா? அது எப்படியா ஓடும்? அத கையில புடிச்சு கட்டி வச்சிருக்கல. எப்படிடி இவ்வளவு அறிவாளியா இருக்க? அதெல்லாம் பிறக்கும் போதே வந்துருச்சுடி. அப்ப சரி பண்ண முடியாது போ. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வலிக்குது, தூங்க போனால் கொசு கடிக்குது, வெளியே போனால் வெயில் அடிக்குது, வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் என்னதான் பண்ணுறது? உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சுக்கு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம்.